கேரளா ஸ்பெஷலான அரவண பாயாசம் செய்ய போறேங்க. இந்த அரவண பாயாசம் செய்யறதுக்கு கேரளால இருக்கக்கூடிய மட்டை அரிசி பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அச்சு வெள்ளத்தை ஒரு சாஸ்பேன்ல சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பாத்திரம் வச்சுட்டு நெய் விட்டுட்டு அதுல முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட கருப்பு திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க தேங்காயும் நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது 3 வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மட்டை அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை நம்ம தண்ணி வடிச்சிட்டு இந்த நெய்யிலேயே நல்லா வறுக்கணுங்க. நெய்யில நல்லா வறுத்துட்டு 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக விடணும். இந்த மாதிரி வந்து வெந்து வந்திருக்கணும். ரொம்ப குழையக்கூடாது. ஓரளவுக்கு வித விதைய வெந்ததுக்கு அப்புறம் இந்த சாதத்தோட நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நல்லா வந்து கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்துட்டு முந்திரி, திராட்சை, நெய்யில வறுத்த தேங்காய், அதுக்கு அடுத்தது ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லாவே வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒண்ணா இந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கு அப்புறம் சிறிதளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது சூட ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அரவண பாயாசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட ஃபுல் வீடியோ வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.